இப்போ இந்த கதை அப்படியே மெதுவா நகர்ந்து போகுது. போய் 3வது நாள் ஒய்ஃப் வந்து இசக்கிமுத்துக்கிட்ட கேட்குறா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் கிடையாது, துயரம். இந்த பையன் பிரெக்னெண்டா இருக்கும்போது நீ என்னை விட்டுட்டு ஓடிட்ட, இப்பதான் வந்துக்கிற, 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு, மொத்தமா எவ்வளவு சம்பாரிச்சு எட்டுன்னு வந்துக்கிற அப்படின்னு கேட்பா. அவன் வந்து சொல்லுவான், நீ வந்த அன்னைக்கே கேட்பன்னு நினைச்சேன், 4 நாள் கேப் விட்டு கேட்கிற, முதல் நாளே கேட்கக்கூடாதா அப்படின்னு போய் ட்ரங்க் பெட்டியை திறந்து டக்கு டக்குன்னு காசு எண்ணி 37 ரூபாய் 50 விசா அப்படின்னு கொடுப்பான். அவன் பொண்டாட்டி வந்து என்னது அப்படின்னு கேட்பா. 37 6 வருஷமா சம்பாரிச்சுதாயான்னு கேட்பா. ஆமான்னு சொல்லுவான். 6 வருஷமா இவ்வளவுதான் சம்பாரிச்சு எட்டுன்னு வந்துக்கிறேன் அந்த வீட்டுக்குன்னு கேட்பா. ஆமா ஆமா. அவளுக்கு ஒரு முகம் மாறும். இந்த முகம் மாறின உடனே இந்த இசக்கிமுத்து வந்து அவ கையை பிடிச்சுவான். பிடிச்சி சொல்லுவான், பிள்ளையம்மா தயவுசெய்து இந்த முகத்தோட என்னை பார்க்காத, இப்படி ஒரு முகத்தை 6.5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா நான் ஓட்டேன், மறுபடியும் அந்த முகம் தான் வருது, அப்படி வந்துச்சுன்னா வெள்ளச்சாமி நாயக்கர் கிணத்துல வந்து நான் மறுபடியும் செத்துருவேன், எனக்கு எப்படி பொழைக்கிறதுன்னு தெரியல. சரியா, அதெல்லாம் ரைட்டு, இத்தனை வருஷம் பொழிச்சு உழைச்சி விழா எடுத்துன்னு அவன் கையை காமிப்பான். கை காமிச்சோன்னா அந்த கை எல்லாமே காப்பு காய்ச்சிரும். நான் சொல்லுவேன், நான் மூடையா சுமந்தேன், எல்லா வேலையும் செஞ்சேன், ஆனா ஏன் என்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியல வெள்ளையம்மா, நீ அந்த மாதிரி முறைக்காத, எனக்கு எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாதவன் தான் ஒரு மகத்தான கலைஞனாக இருக்க முடியும்.